ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் தியரட்டிக்கல் லாஸ்ட் குயின் பாஸ் எபிசோட் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 10 இல்லை அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல எல்லாருமே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க பிரைடுமே எங்களுக்கு ஒன்றும் ஆகல, ஆனா அவங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னன்னு தெரியல, வெளியே இருந்து யாரும் நம்ம தாக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு சொல்ஜருமே வெளியே இருக்க கம்யூனிகேஷன் ரிப்போர்ட் எங்களுக்கு வந்திருக்கு, 2 பசங்க இந்த குகைகளை குதிச்சிருக்காங்களா, அதுவும் வாட்டர் எபிலிட்டி யூஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட வேலுமே அந்த பசங்க சும்மாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுமே ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப செவக்கு அங்க இருக்க வேலுமே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே கெமட்டு அந்த பாறைக்குள்ள மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ல வாலுமே தன்னோட பவர் யூஸ் பண்ணி அதை விளக்க பாக்குறான். ஆனா அது வேலை செய்யற மாதிரி தெரியல. ஆனா வெளியே பார்த்தா இன்னுமே எக்ஸ்ப்ளோஷன் நடந்துகிட்டே இருக்கு, அதனால அந்த இடமே உடஞ்சு விழுற மாதிரி இருக்கு. இதை பார்த்து எல்லாருமே எவாக்குவேட் பண்ணுங்க, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல இந்த சைடு வேலுமே கெமட்டை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லெப்டினன்ட்டுமே நீங்க இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஆனா பிரைடுமே அதை மாதிரி இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடு வந்து அவங்களுமே அந்த பாறைகள்லாம் வரைக்கும் கெமட்டை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேலை இப்போ ஒரு கல் எடுக்க பார்த்தா அதுக்கு பின்னாடி கெமட் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா வெளியே இன்னொரு எக்ஸ்பிளோஷன் நடக்க அந்த இடமே திருப்பி விழ ஆரம்பிக்குது. இதை பார்த்து அங்க இருக்க சொல்லிருமே நம்ம இங்க தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்ல வாலுமே நீங்க போங்க நான் அதை பாத்துக்கிறேன். இதை பார்த்து அந்த சொல்லிச்சும் எப்படி உன்னை விட்டு போக முடியும், நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட வாலுமே நீங்க மறந்துட்டீங்களான்னு, நான் ஒரு கிரிமினல், நான் பொல்லாத தப்புக்களை பண்ணி ஃபீல்டு கான்ட்ராக்ட்ல இருக்க ஒரு கிரிமினல், என்னை இங்கே விட்டுட்டு நீங்கள தப்பிச்சு போயிடுங்க. பிரைடும் அவனுக்கு ஆர்டர் கொடுக்க மாதிரி வர வாலுமே இல்ல சொல்லாத, எனக்கு அந்த ஒரு ஆர்டர் போடாத. இதை பார்த்த பிரைடுமே வால் உன்னோட பவர் யூஸ் பண்ணி எங்களை தடுத்துரு, எங்களை பிளாக் பண்றேன்னு சொல்ல அவனுமே அதை பண்றான். வேலை அதை முடுறப்ப ரொம்ப நன்றி. பிரைடுமே இப்ப வெளியே வரா, பார்த்தா அங்க நிறைய சோல்ஜர்ஸ் அடிபட்டு கிடக்குறாங்க. இப்ப செஃபக்கு பிரைடு கிட்ட சரி கெமட்டும் வேலை எங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆர்த்தரும் அவங்க 2 பேரும் இன்னும் அதுக்குள்ளதான் இருக்காங்க. இது கிட்ட அவளுமே அவளை காப்பாத்த போவ இதை பார்த்து அந்த சோல்ஜருமே பிடிச்சிட்டு இல்ல நீ அங்க போக முடியாது. பிரைடு மனசுக்குள்ள நான் இதை வெறுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் கேமுக்குள்ள நடந்தா எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு நேரம் போனாலுமே இந்த இடத்துல நான் பவர்லெஸ்ஸா தான் இருக்கேன். பக்கத்துல கில்பட்டுமே ஜான் எனக்கு ஒரு கெஸ் இருக்கு அப்படின்னு ஒன்னு சொல்ல பார்த்தா அடுத்த செகண்டே பிரைடுமே வால் கிட்ட போயிட்டா. வாலுமே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாலுமே அந்த இடத்து வால ரிமூவ் பண்றான். பிரைடுமே வால் அங்க இருக்க கேப்ல உடனே கெமட்டோட கையை பிடி அப்படின்னு சொல்ல வாலு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஹோட்டல இருந்து எப்படி உங்களை காப்பாற்ற முடியும், அதுவும் இல்லாம இவ்வளவு பாறைகளை என்னோட எபிலிட்டி வச்சு நகர்த்த முடியாது. பிரைடோ எனக்கு தெரியும், இப்போ நான் ஆர்டர் கொடுக்குறேன், கெமட்டோட கையை பிடிச்சவனே இங்க இருக்க பாறைகள் மட்டும் இல்ல இந்த மொத்த கேவுமே நீ கண்ட்ரோல் பண்ணணும். வாலு என்னால எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்க அடுத்த செகண்டே அவனுக்கு ஒரு பவர் வருது. பார்த்தா அந்த ஃபீல்டு கான்ட்ராக்டால அந்த மொத்த கேவுமே அவன் தன்னோட பவர் வச்சு கண்ட்ரோல் பண்றான். இதை பார்த்து வேலைக்கு எப்படி நான் செஞ்சேன் சொல்லிட்டு அப்படின்னு ஷாக்ல இருக்கான். ஒரு வழியா அவங்களுமே கெமட்டை காப்பாத்திட்டாங்க. இதை பத்தி வேலுமே சந்தோஷத்துல கண்ணீர் விட கெமட்டுமே ஆமா வேல் இதெல்லாம் நீ செஞ்சா சொல்லிட்டு கேட்க வேலு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ரைடுமே இல்ல நீ வேலை ஒன்னா சேர்ந்தது செஞ்சீங்க, சரி சொல்லு கெமட் உன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னங்கிறது உனக்கு தெரியுமா. 2 பேருமே அது செஃபக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல இப்போ கில்பர்ட் என்ன சொல்லங்கிறத காட்டுறாங்க. அவனுமே இது ஒரு கேஸ் தான், ஆனா கெமட்டோட ஸ்பெஷல் எபிலிட்டி மத்தவங்களோட ஸ்பெஷல் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். இப்போ செஃபக்கோட பவர் பாருங்க ரொம்பவே கம்மியா இருக்கு, ஆனா கேஜுக்குள்ள இருக்கிறப்ப அவளோட பவர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்போ அந்த டைம் செஃபக் கெமட்டோட கையை பிடிச்சிட்டு இருந்தா. கெமட்டுமே செஃபக் என்கிட்ட சொன்னா என்கிட்ட இருக்க பவர் ரொம்ப சூப்பர், பெரியவன் அப்புறம் தான் அதை சொல்லுவேன் என்கிட்ட சொன்னா. இதுகிட்ட வேலுமே அதை ட்ரை பண்ணி பார்க்க அவன் நிஜமாலே அந்த மொத்த கேவுமே கண்ட்ரோல் பண்றான். இந்த பவர் வச்சுக்கிட்டு அவனுமே உடனே அவங்களை வெளியே டிரான்ஸ்போர்ட் பண்றான். அவங்கள ஒரு வழியா வெளியே வர இதை பார்த்து செஃபக்குமே அழ ஆரம்பிக்கிறா. இப்ப மேல இருந்து ஒரு டெலிஸ்கோப்ல இதை பார்த்துட்டு இருக்கான். ஆட நம்மளாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பானுங்களே, ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மொத்த நிலவுமே நகர்ந்துச்சுல. என்னது ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸரா இருப்பான்னு நினைக்கிறேன். பட் அங்க இருக்க நெட்ஸ்லாம் நம்மள பார்க்காத அளவுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு தானே இருக்க. பார்த்தா அங்க ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸர் இருக்கான் போல, அவன் தன்னோட எபிலிட்டி யூஸ் பண்ணி அவங்கள கேமஃபிளாஜ் மறைச்சு வச்சிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவனுமே நம்ம பாதி பாம இவனுங்க மேல போட்டோம், இப்ப மீதி பாமையை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா ரொம்ப சுமையா இருக்கும்ல அப்படின்னு மிச்சம் இருக்க மொத்த பாவமே அவங்க மேல போட ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த எக்ஸ்பிளோஷன்ல எல்லாருமே பிரிஞ்சு போவ வாலுமே செஃபக்கு கேமட்டுன்னு சொல்லிட்டு குரல கொடுக்க ஆத்த செஃபக்குமே அந்த முனையில இருக்கா. அவனுமே அவளை காப்பாத்த போவ பார்த்தா அந்த இடமே சரிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அவனுமே எப்படி அவளை பிடிச்சிட்டு மேல தூக்கி போடுறான், ஆனா அவன் கீழே விழுந்துடுறான். என்னோட உயிர் இப்படி முடியணும், இந்த பசங்களுக்கு நான் போய் இப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு சொன்னா நானே நம்பி இருக்க மாட்டேன். இப்போ வேலோட கதையை சொல்றாங்க. எனக்கு 7 வயசு இருக்கப்போ எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குப்பை தொட்டில எல்லாருமே என்னை கள்ளத்துக்கு எறிஞ்சாங்க, என்கிட்ட தேடுறாங்க, நிறைய டைம் எனக்குள்ள பாத்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் கடந்து ஒரு பணக்காரனா மாறணும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்ச வருஷத்துல எல்லாத்தையுமே இழந்தேன். கடைசியில ஒரு ஃபீல்டு காண்ற கீழே நான் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பழைய இடத்துக்கு போலான்னு முடிவெடுத்தேன். இப்போ வேலை அந்த இடத்துக்கு போவ செஃபக்கு மட்டும் அங்க ஒண்ணும் கிடையாது. ஓடி பசங்களா நீங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா. செஃபக்கும் இல்ல நாங்க இங்க சாப்பிட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அவனும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளம்பலான்னு போவ பார்த்தா அங்க இருக்க மத்த பசங்க எல்லாம் இவங்க கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கோலத்தை பார்த்து அவனுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. அடுத்த நாள் கண் முழிச்சு பார்த்தா எதிர்க்க இவங்க இருக்காங்க. இவனுமே இதுக்காக என் பின்னாடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளுமே ஏன்னா உன் பக்கத்துல இருந்தா நாங்க சேஃபா இருப்போம்னு நினைக்கிறேன். மேலுமே என்னது சேஃபா இருப்பீங்களா, சரி அந்த பையனுக்கு என்னாச்சு. செஃபக்கும் இவன் இப்பதான் என்னோட தம்பியா மாறினான். அவனுமே என்னது தம்பியா மாறினா, அப்போ உனக்கு தெரியாதவன் அவன் ஆல்ரெடி இந்த இடத்துல உனக்கே சாப்பாடு இல்ல, இதுல இவனை வர கூட்டிட்டு ஒரு லக்கேஜ் வர
சேர்த்துக்கிட்டு இருக்கே. சிவக்கும் இவன் ஒன்னும் ஒரு லக்கேஜ் கிடையாது. இவன் இப்போத்துல இருந்து என்னோட ஃபேமிலி. அதுவும் இல்லாம இவன் கூட நான் இல்லைன்னா இவனையுமே கொண்டிருப்பாங்க. வேலை அதுக்குன்னு நான் உன்னை பாதுகாக்கணுமா? ஆரம்பத்துல இவன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே அவங்களை விலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஃபீல்டு கான்ட்ராக்டால அதுக்கப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியல. வேலை அவங்களை அடிச்சு விரட்டக்குள்ள ட்ரை பண்றான். ஆனா அந்த ஃபீல்டு கான்ட்ராக்டால அவங்கள காயப்படுத்த முடியல. வேலைமே அதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் என் பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. அவங்கள என்னால எதுவும் பண்ண முடியல. அதனால அவங்கள பார்க்காத மாதிரியே நான் வாழ ஆரம்பிச்சேன். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, அப்புறம் 3 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கே பழகிடுச்சு. எவ்வளவு நாளைக்கு என் பின்னாடி சுத்த போறீங்க? ஏன் மட்டும் எவ்வளவு நாளைக்கா எப்பயுமே சுத்தலான் இருக்கோம். அப்புறம் உங்களோட பேரு வேல் தானே அப்படின்னு சொல்ல, வேலுமே ஆமா அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? அப்புறம் உங்களோட பேரு என்ன? எங்களோட பேரா? எல்லாருமே எங்களை குப்பை அழுக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இவன் என்ன தம்பின்னு கூப்பிடுவா. வேலும் அப்போ குப்பை கூடியும் அழுக்கு கூடியும் நான் வாழ்நாள் ஃபுல்லா வாழணுமா? இது சரிப்பட்டு வராது. உங்களுக்கு நானே பேரு வைக்கிறேன். உன்னோட பேரு செஃபக், இவனோட பேரு கெமட். இதுக்கப்புறம் இதுதான் உங்களோட பேரா இருக்க போது. இந்த பேரு உங்களோட வயசுக்கு பொறுத்த மாதிரி வச்சிருக்கேன். செஃபக்குங்கிறது நம்பர் 7, கெமட்டுங்கிறது 3. அவங்கள பார்த்தா அந்த வயசுல இருக்க மாதிரி தெரியுது, அதனால தான் அதை வச்சிருக்கேன். அந்த நாளுக்கு அப்புறம் அந்த பசங்களே என் கூட தானே பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேற வழி தெரியல, அவங்களுக்கு காசை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் செஃபக் அவளோட எபிலிட்டியை வச்சு அதை வைத்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சா. அவன் சாப்பாடுல பாதி கொடுக்க இந்த மாதிரி கறி சாப்பிட நான் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து வேலையுமே சந்தோஷப்படுறான். ஒரு நாள் செஃபக்குமே நான் தண்ணிக்கு பதில் இது எக்ஸ்சேஞ்ச் பண்ண அவங்க வைக்கலையா, அதனால என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு சீக்கிரமா போறோம், வெளியே வச்சா அது கிட்டு போயிடும், நீ சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்களுமே அடவேல் உனக்கும் ஒரு ஃபேமிலி வந்துருச்சா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல, வேலையுமே போற வழியில ஒன்னும் என்னோட ஃபேமிலி எல்லாம் கிடையாது, நாங்க ஒரே இடத்துல தூங்குறோம், ஒரே இடத்துல சாப்பிடுறோம், அவ்வளவுதான். இப்போ வேலையுமே அவனோட இடத்துக்கு போவ பார்த்தா கெமட்டு செஃபக்கையும் அங்க இருக்க கடத்தல்காரங்க கட்டி வச்சிருக்காங்க. அங்க இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸருமே உடனே வேலை பார்த்து அவனு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுமே இதே மாதிரி 5 பசங்களை இந்த நாட்டுல இருந்து கூட்டிட்டு வா, உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், அப்படி பண்ணனா இந்த 2 பசங்களை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு இவனுங்களுமே அந்த பசங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. வேலையில எதுவுமே பண்ண முடியல. அந்த ஃபெயில்டு கான்ட்ராக்டால அவனால திருப்பி தாக்க கூட முடியல. இப்போ பிரச்சனை காட்டுறாங்க. அவன் கீழே விழுந்துட்டு இருக்க இதை யோசிச்சுட்டு இருக்கான். என்னோட வாழ்நாள்ல எனக்குன்னு முக்கியமான ஒரு விஷயம் கூட எனக்கு இருந்தது கிடையாது. அதனாலதான் எதுவுமே யோசிக்காம எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சேன். ஆனா அந்த பசங்க வந்த அப்புறம் என்னோட வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரிதான் இருந்துச்சுல. அவனும் அதை நினைச்சு கண்ண மூட பார்த்த ஓரளவுக்கு கொல்ல கேக்குது. வால் கண்ணு தரன்னு பிரைட் அங்க வந்துட்டு இருக்கா. அவளுமே இது ஒரு ஆர்டர், உன்னோட கையை என்கிட்ட கூட. வேலும் இங்க பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல சாக கூடாது. பிரைடும் நீதான், நீமே நாட்டு மக்கள் ஒருத்தன் தான் அப்படின்னு அவளை விசில் அடிக்க பார்த்தா மேல இருக்க காய்பாடு ஸ்டேலுமே கண்ணை முழிச்சுக்கிறான். அவனுமே உடனே டெலிபோர்ட் ஆகி அவளை காப்பாத்துறான். இப்போ ஜஸ்ட் மிஸ்ல அவங்களுமே தப்பிச்சிடுறாங்க. இந்த சைடு கெமட்டோ செஃபக்கும் வேலை நினைச்சு அடிச்சிட்டு இருக்க, வேலுமே கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட போறான். இதை பார்த்து அவங்களுமே சந்தோஷத்துல ஆட ஆரம்பிக்கிறாங்க. வேலு கத்தாதீங்க, என் காது வலிக்குது, இந்த ஃபேமிலி ரொம்ப மோசமான ஃபேமிலியா இருக்குல்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.